தினமொரு வசனம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். மோசே கர்த்தருடைய சந்நிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். இளவரசன் ஒருவன் எதிரி நாட்டின் மேல் போர் தொடுக்க போகும் பெரிய படைக்கு தலைமை தாங்கி செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக எலி ஒன்று குறுக்கிடவே வாளை எடுத்துக்கொண்டு அதனை வெட்டும்படி துரத்தினான். அவன் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் எலி தப்பி ஓடிவிட்டது. சோர்ந்து போன இளவரசன், கேவலம் ஒரு எலியை கூட வெட்ட இயலாத நான் எப்படி எதிரி நாட்டோடு சண்டையிட்டு வெற்றி பெறப் போகிறேன் என்று எண்ணி யுத்தத்திற்கு போகாமல் பின்வாங்கி போனான். சில நேரங்களில் இந்த புத்தியீன இளவரசனைப் போல நாமும் சிறு சிறு தோல்விகளை கண்டு சோர்ந்து போய் நம்மை நாமே எதற்கும் லாயக்கற்றவர்கள் என்று முடிவு செய்து விடுகின்றோம். இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படி எகிப்து சென்ற மோசேக்கு துவக்கத்தில் அந்த மக்களே செவி கொடுக்கவில்லை. எனவே சோர்ந்து போன அவன், இவர்களே எனக்கு செவி கொடுக்காத போது எகிப்தின் ராஜா எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று தயங்கி நின்றான். ஆனாலும் அதே மோசேயின் முன்னால் தேவன் அந்த நாட்டு மன்னனையே அடங்கி போக வைத்தார். நாம் பெரிய பலசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன விஷயங்களில் நாம் தோற்று போய்விடக்கூடும். நாம் மிகப்பெரிய திறமையாளர்களாக இருந்தாலும் சாதாரண சில காரியங்களில் அந்த திறமை நமக்கு கை கொடுக்காமல் போக முடியும். மிக வலிமையான ஆவிக்குரிய நிலைகளை உடைய பலர் சில சின்ன காரியங்களில் சாதாரண உலக மனிதன் அடையும் வெற்றியை கூட அடைய முடியாமல் தோல்வி அடையும் வேலைகள் உண்டு. ஆனாலும் இந்த சின்ன விஷய தோல்விகள் பெரிய வெற்றிகளுக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல என்பதை முடிவு செய்துவிட முடியாது. சிலுவையின் பாதையில் இயேசுவை பின்பற்ற விரும்பிய பேதுருவால் அது கூடவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வேலை வந்தபோது பேதுரு அதைவிட மிக கடுமையான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தான். முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி என்ற நிலை ஏற்படவில்லை. சிறு தோல்விகளை சுட்டிக்காட்டி பெரிய வெற்றிகளுக்கு நேராக நாம் போகக்கூடாதபடி தடை செய்ய விரும்பும் சாத்தானுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.